சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல நம்ம ராஜாங்கம் வீட்டில் இருக்கிற பாதி பேரை அந்த விஷப்பூச்சி கடிச்சு விட்டுருது. அதனால பதறி போய் நம்ம சேதுபதி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. அதுக்கு அடுத்துதான் அங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் எல்லாம் இதுக்கெல்லாம் மருந்தே கிடையாதப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நான் ஒன்றும் ஆகவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சேதுபதி சொல்லிடுறாரு. ஒரு விஷப்பூச்சி இருக்குன்னா அதுக்கான மருந்து கூடவா இல்லாமல் இருக்கும். அந்த மருந்து எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சேதுபதி சொல்கிறாங்க. அது காட்டுக்குள்ளே ஒரு தலை இருக்குது. அந்த தலையை எடுத்துகிட்டு அரைச்சி கொடுத்தா கண்டிப்பாக இந்த விஷப்பூச்சி செத்து போயிடும், அவரும் நலமாயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்ததாக தமிழ்ச்செல்வி இதை கேட்ட உடனே காட்டுக்கு யார்கிட்டேயும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போகிறாங்க. சேதுபதியும் ஒரு பக்கம் தேடிட்டு போகிறாரு. அங்கே ஒரு புதர் இருக்குது. அந்த குழிக்குள்ளே போயிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி தவறி விழுந்துடுறாங்க. சேதுபதி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ராஜாங்கம் வலியால் துடிச்சிட்ருக்காரு. அதோட பிரம முடிச்சிருக்காங்க. சேதுபதி இவங்க ரெண்டு பேரையும் எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.